எல்லாமே இருக்கு. நிம்மதி. அற்புதமான நாள் இன்னைக்கு. திங்கட்கிழமை காலை உங்கள்ட்ட பேசுறேன். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச நாள்லாம் இந்த மண்டே தான் நினைக்கிறேன். ஹோப் சோ ரைட். எப்படா நம்மளோட ஆபீஸ்க்கு போலாம், ஆபீஸ தொறக்கலாம் அல்லது கடைய தொறக்கலாம். எப்படா அந்த மண்டே வரும்? அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம இல்லையா? ரைட். இன்னைக்கு ஒரு காமனான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மண்டே மார்னிங்ல. ஒரு பிசினஸ்ல அல்லது பர்சனல் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேக்டர் தேவைப்படுது. அது என்னவா இருக்கும்? ஒரு 5 பேர்ட்ட ஒரு ஆன்சர் கேட்கலாமா? நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா ஆன்சரை? ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். சொல்லுங்க மேடம், ஆன்சர் என்ன? சார் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் கூடவே இருக்கணுங்க சார். மோட்டிவேஷனல் ஃபேக்டா? எஸ் சார். ரெண்டாவது வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. டைம் மேனேஜ்மென்ட் சார். என்னவா? யார்? குமார். யார் சொல்றது? வேல்பாண்டியன் சார். சொல்லுங்க வேல்பாண்டியன் சார், சொல்லுங்க. என்ன ஆன்சர் என்ன? டைம் மேனேஜ்மென்ட் சார். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்ட். வேற என்ன ஆன்சர் சொல்லலாம் சார்? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாக்கா நம்ம ஏற்பட்ட அவமானம் தான் சார் நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி நிற்கணும். நம்ம அவமானம் பட்டா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவமானங்கள் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க சார். நம்ம எப்ப ஒரு இடத்துல நம்ம நிற்காம இருக்காங்களோ அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல ஒரு வெறி வரும் சார். நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி வரும் சார். அந்த வெறி தான் சார் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போகும். சூப்பர் சூப்பர். குமார் சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். வணக்கம் சார். நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் சார். தற்சமய வந்து நம்ம தொழில் வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் சார். அந்த ஹோட்டல்ல வந்து என்னோட கொஞ்சம் பிசினஸ் லாஸ் ஆயிருக்கு சார். அதை வந்து இப்போ வந்து ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த கோல்டு நம்பர் வந்து நான் பார்த்தேன் சார். அதை வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு சார். 2 days ப்ராஃபிட் எடுங்க சார். ஓகே. இந்த 4AM கிளப் எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம் சார். யூடியூப்ல பார்க்கும்போது உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்ததுனால இந்த கோல்டன் நம்பருக்கு எனக்கு ரீச் சார். குமார் சார், அடுத்த 21 நாட்கள் யார் வராங்களோ இல்லையோ இந்த 4AM கிளப்க்கு நீங்க வரணும். கண்டிப்பா வரும் சார். ஆமா, உங்களோட சேஞ்ச் ஓவர் அது கண்டிப்பா நடக்கும் சார். இது எதுவுமே நான் எப்பயுமே சொல்லுவேன், வீழ்த்த முடியாத எதிரி யாரும் கிடையாது, ஜெயிக்க முடியாத என்ன சொல்றது, தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது, ஜெயிக்க முடியாத மனுஷன் எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். சரியா பண்ணல. கண்டிப்பா அந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க சார். ஆமா, அத கன்சிஸ்டன்சியா நம்ம பண்றோம், ஜெயிக்கிறோம். சூப்பர். வேற யாரு? இன்னும் 2 ஆன்சரோட போலாமா? வேற யாரு கை தூக்குறீங்களா? ஏதாவது ஓகே ஜெயிக்கணும்னா முதல்ல வேற யார் ஆன்சர் சொல்லலாமா? இந்த லாஸ்ட் 2 ஆன்சர்ஸ். நமக்கு இத்தனை பேர் இருக்கீங்க, ஆன்சர் சொல்றதுக்கு 5 பேர் கிடைக்கலையே எனக்கு. 3ஓட நிக்குது. 3ஓட முற்றும் போட்டோமா? 2 பேர் ஆன்சர் சொன்னா ஜூமை கண்டினியூ பண்ணலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். மார்னிங் சார். வணக்கம். யாரு உங்க பேர் வச்சாச்சா? சிவசுதா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி சார். மேடம், ஆன்சர் என்ன? லவபிள் பர்சன் இருக்கணும்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் சார். லவபிள் பர்சன் இருக்கணும். பர்சன் லவபிளா இருக்கணும். அது எங்க இருக்கு? சந்தோஷம். லாஸ்ட் ஒன் ஒரே ஒரு ஆன்சர் சொல்லமா? ஒன் மோர். எல்லாம் ஸ்லீப்பி மூடா? இருங்க, ஆன்சர் யாராவது சொல்றாங்களா சாட் பாக்ஸ்ல? டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன ஆன்சர் இது? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னு கேட்டா டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆன்சர் வருது. எப்படி சொல்றது? ரைட். லாஸ்ட் ஆன்சர் என்ன? டெடிகேஷன். டெடிகேஷன். D3 equal to success. டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன். சூப்பர் சார். ரைட் சார். ஓகே தான். நான் வந்து ஆல்மோஸ்ட் இதுல ஒரு கேள்வி, ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேள்வி. ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்றது யாரு? இதுதான் லாஸ்ட் ஆன்சர்ல. ரொம்ப நாளா பல வருஷங்களா உங்களை ஃபாலோ பண்றேன் யாரு? முதல்ல ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றது யாரு? அவரால் இந்த ஆன்சர் சொல்லணும். யாராவது சொல்லுங்க. சீனியரிட்டி சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். பேச முடியாதவங்க நிறைய பேர் காலையில பேச முடியாது. காலையில ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு என்னோட பிரச்சனை வந்து என்ன சார், காலைல கோல்டன் அவருக்கு லைட்டை போட்டா என் ஒய்ஃப் வந்து சண்டைக்கு வரா சார், அவரோட பெரிய பிரச்சனையா இருக்கு, லைட்டை போட்டா ஆஃப் பண்ணிட்டு போறா. இதே பிரச்சனையில தான் சார் என்னால கோல்டன் அவர் பண்ண முடியலைங்க சார். நீ எல்லா வீடியோலையும் கோல்டன் அவர் பண்ணு நீங்க சொல்றீங்க, அதை பண்ணாதானே சார் சக்சஸ் வரும். இவன் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்றது என்ன சார் பண்றது அப்படின்னா நான் என்ன சொல்றது? டைவர்ஸ் பண்ணுங்க நான் சொல்றது, என்னத்த சொல்றது? ரைட். இதுக்கு ஆன்சர் கூட இல்லை. ரைட். நான் எப்பயுமே என்னோட வீடியோக்கள்ல சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா
தோத்துட்டு இருக்கோம், அதுல இருந்து மாறி வரணும், மீண்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேக்டர் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கான ஜெயிச்சவங்க ஒரு மென்டாரோ கோச்சோ குருவோ இல்ல. ஜெயிச்சவங்க நம்ம கூட இல்ல, ஜெயிச்சவங்க நமக்கு சொல்லி தரது இல்ல. ஜெயிச்சவங்க யாரும் சொல்லி தரது இல்ல. ஜெயிச்சவங்க ஜெயிச்சாலோ தோத்தாலோ இவங்க நல்லா இருக்கணும், அடுத்தது இவங்க ஜெயிக்கணும், இங்க இந்த இடத்துல ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு, நம்மளை வழிகாட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி, ஒரு குரு இல்ல. அது இல்ல அப்படின்னா நாம பெருசா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மத்த எல்லா விஷயங்களும் வந்து வந்து போயிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் டெடிகேட்டா இருப்போம், ஒரு நாள் இருக்கவே மாட்டோம். லவபிள் பர்சன் ஒரு நாள் இருப்பாங்க, அவங்களே வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறுவாங்க. வாழ்க்கை வந்து எல்லா மாற்றத்திற்கும் உட்பட்டது. இது மாதிரி ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? அவர் ஒருத்தர் அழகா சொன்னாரு, அவமானங்கள் சொல்லிட்டு. நல்லா இருந்தது கேட்கும் போதே. அதை வச்சுக்கணும். எல்லாமே நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். என்னோட வியூல சொல்றேன். நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட். பட் நான் என்னோட வியூல சொல்றேன். ஓகே, என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மென்டாரோ கோச்சோ குரூப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த ஜூம் வந்து நீங்க தான் பேச போறீங்க, நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சரியா? ஆல்மோஸ்ட் ஒரு 1600 வீடியோக்களை நிறைய பேசிட்டேன் நான், போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்டாப், ரைட்? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்தாரு, அவர் உங்களை மாத்திட்டார். ஒரு 5 ஆன்சர் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் சில டிஸ்கஷனோட நம்ம இந்த ஜூமை முடிக்க போறோம். யார் அந்த 5 பேர்? ஃபர்ஸ்ட், எது பெஸ்ட் ஆன்சரா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ கோல்டன் அவர் டைரி கிஃப்ட். நீங்க பறந்து வரும். ஆரம்பிக்கலாமா? சார் வணக்கம் சார். கண்டினியூ பண்ணுங்க சார் வணக்கம் சார். என்னோட வாழ்க்கையில நான் பெஸ்டா நினைக்கிறது உங்களை தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு எண்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் சார். அந்த சூழ்நிலையில உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ நம்மளாலேயும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கோல்டு வர பண்ணி வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற வந்துட்டேன் சார். தேங்க்யூ சார். நண்பா, எனக்கு உங்களோட ஃபீல் புரியுது. எனக்கு இது வந்து எல்லாமே கடந்து வந்துடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலகட்டத்துல ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கும். சில பேருக்கு சில சமயங்கள்ல ஒரு முறை தோல்வி அல்ல, பல முறை தோல்வியா இருக்கும். அது தோல்வியே அல்ல. நம்ம வந்து பொருளாதாரமோ அல்லது உறவுகளோ ரெண்டுமே சரி ஒரு தோல்வியா வச்சுக்கிட்டோம். ஹெல்த் கூட ஒரு தோல்விதான். ஒரு ப்ராப்பரா ஒரு டயட் எடுக்கல, நம்ம ப்ராப்பரா இல்ல, நம்மளோட பாடி கரெக்டா இல்ல, நம்மளோட ஹெல்த் கரெக்டா இல்ல, இது ஒரு பெரிய தோல்விதான். அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப் நம்மளோட போனாலும் சரி, பிசினஸ்ல நம்ம தோற்றாலும் சரி, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை சொல்றது வந்து ஒரு லவ் ஃபெயிலியரால தான் ஒரு லவ் பத்தி பேச முடியும் அப்படின்ற மாதிரி தோல்விகள் இருந்ததால அதை பத்தி நான் பேசுறேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், சக்சஸ் ஸ்டோரியை படிக்கிறதை விட ஃபெயிலியர் ஸ்டோரியை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த சூழல் எனக்கு புரியுது. ஐயா பேசுறது நாமக்கல்ல இருந்து எனக்கும் சில ரெஸ்டாரண்ட் செயின்ஸ்ல இருந்தது ஒரு காலகட்டத்துல. அப்பா பேரு ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிசினஸஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்றது. அது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சோம். அதான் சொன்னேன், முதல் விஷயம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து யோசிக்காம டக்குன்னு பெரிய பெரிய ரெஸ்டாரண்டா போட்டு லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஹோட்டல் பிசினஸ் வந்து நான் எப்பயுமே லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுல எனக்கு பணம், நான் சொல்லுவேன் என்னோட டீம்கிட்ட சொல்லுவேன், நீ வந்து மத்த ஹோட்டல் மாதிரி நடத்தக்கூடாது. ஒருத்தருக்கு என்ன புரியுதோ நிறைய ஊத்து, காசை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் சொல்லுவேன், இது இல்ல சார் நமக்கு இவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னா நான் சொல்லுவேன், அதை பத்தி நீ கவலைப்படாது, என்னோட ஒரு கம்பெனி இதை பேர் பண்ணும். அதனால வர்றவங்க வந்து நிம்மதியா சாப்பிட்டு போட்டோம். நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்கானிக் ப்ராடக்ட்ல நம்ம வந்து ஒரு தள்ளுவண்டி காசுல ஒரு நல்ல ஹோட்டல் ரன் பண்ணும். அப்ப எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில தொழில்கள் தோற்பதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே வராது, ஜெயிக்கிறத கூட வராது. ரைட்டா? ஒருவேளை நான் ஹோட்டல் அதிபரா ஜெயிச்சிருந்தேன் அப்படின்னா அதை நான் விரும்பவே இல்லை. எனக்கு பணம் தான் லாஸ் பண்ணனே ஒழிஞ்சு அதுல கிடைக்கல ஒழிஞ்சு. ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலே ஒரு 70 வயது ஒரு தம்பதிகள் வந்தாங்க. ஒரு பிராமின் ஃபேமிலி 2 பேர் வந்து யார் ஓனர் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பதான் வந்து நான் உட்கார்ந்துருந்தேன் அந்த இதுல. அவங்க செருப்பை கழட்டி போட்டு அவர் வந்து கும்பிட்டு சொன்னார் ஒரு வார்த்தை, தம்பி நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த காசுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு தள்ளுவண்டி டீனர்ல வச்சிருந்தோம் ஹோட்டலை போத்தி சேர்த்தாப்புல. ஒரு தள்ளுவண்டி கடையை விட விலை குறைச்சு கொடுக்குறோம்னா எப்படி கட்டுப்படி ஆகணும்? ரைட்டா? அப்ப வந்து அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்துக்கள்ல ஒண்ணு வந்து அந்த தம்பதி, அந்த வயதானவர்களுடைய அந்த பிளஸ்ஸிங் இன்னும் கண்ணுல நிக்குது. எத்தனை முறை தோன்றாலும் சரி, அந்த பிளஸ்ஸிங் வந்து நம்மள ஜெயிக்க வச்சிரும். அதுதான் மேட்டர், ரைட்? அதனால தோல்விகள் தோல்வி அல்ல. சரியா? அடுத்தது யார் இப்ப ஆன்சர் சொல்ல போறா? ஒரு மென்டார் உங்க லைஃபை மாத்தினா அது யாரு? அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? சார் ஹாப்பி மார்னிங் சார். ஆக்சுவலா வந்து இந்த 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 பிரபஞ்சத்துக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு என்னோட
ஸ்டார்ட் பண்றேன் சார். என்னுடைய குருவா, என்னுடைய கோச்சா எனக்கு நீங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு டைம்ல தான் நான் இந்த 4AM குள்ள வந்தேன். இனி வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணி என்னோட லைஃப்பை நான் இன்னைக்கு மாத்திட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு லைவ்ல இருக்கேன் அப்படின்னா அதனோட பிளாட்ஃபார்ம் இதுதான் சார். இந்த இடத்துல உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிங்க சார். ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டர் கூட இருக்கும்போது என்ன மாதிரி பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு சார். வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய அந்த ஆவல் வந்து என்னுடைய கனவுகள் வந்து மெய்ப்பட ஆரம்பிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் சார். இந்த இடத்துல எதுக்காக கனவுகள் வந்தது, எதுக்கான இலக்குகள் என்னால் நிறைக்கப்பட்டதுலாம் எனக்கு தெரியாது சார். நிறைய விஷயங்கள் பட்ட அவமானங்களும் வலிகளும் நிறைய பணம் நம்ம கிட்ட இருக்கணுங்கிற அந்த ஒரு வெறியை எனக்குள்ள ஏற்படுத்திருச்சு. ஆனா அதற்கான பிளாட்ஃபார்ம் எதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பா ஒருவேளை அந்த தேடல் தான் எனக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்திருக்குன்னு நான் நம்புறேங்க சார். இந்த இடத்துல இருக்கிறதையே நான் பெருமையா நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இதுல வந்து மேடம் சொன்ன மாதிரி தேடல் ஒரு ஒரு தேடல் இருந்துச்சு, தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஃபுல்ஃபில் ஆகும். 100% நம்புறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சீரியஸா நினைச்சீங்களா, உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மேஜிக் நடக்கும். என் வாழ்க்கையே அப்படிதான் நடந்துச்சு. ரொம்ப கடனோட இருக்கும்போது இவங்க வந்தா என் வாழ்க்கை மாறும்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான், சரி சொல்லு எங்க இருக்காங்க போய் பாத்துருவான், அதே அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொன்னான். அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்கன்னு சொன்னேன். அவன் டேய் மதியானம் சாப்பாடு காசு இல்ல, யூஎஸ்ன்னு பேசிட்டு இருக்கியா, நடக்கிற மாதிரி சொல்றா அப்படின்னா. வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, எது நினைச்சாலும் நடக்கும். அது நீங்க சீரியஸா நினைக்கிறீங்களா, அதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னுடைய நெட்வொர்க் மெட்டார் சொன்ன மாதிரி தான். ஒரு பென்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன், என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, ஆம்னி தான் வச்சிருந்தேன். எந்த ஒரு பென்ஸ் இருந்தாலும் சுத்தி சுத்தி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாக்டா 1 இயர்ல நான் அந்த ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு பென்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். அவரோட ஒரு கிளாஸ் பென்ஸ்ல தான் அந்த ஹோட்டல்ல தான் அந்த கதையை கேட்டேன். அப்ப நீங்கள் என்ன மாதிரி சூழல்ல இருந்தாலும் நீ எதை வந்து டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா அது நடந்துடும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கும். ஆனா நினைச்சிட்டே இருந்தா நடக்காது. அதுக்கான விஷயத்த பண்ணணும். பட் அந்த நேரங்கள்ல நினைக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அதுதான் சொல்றேன். எதை விட்டாலும் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை நீங்க விட்டுறாதீங்க. அவ்வளவுதான். எதுனாலும் நடக்கும். சொன்ன மாதிரி அந்த ஒரு தேடல் தான் இந்த ஒரு பிரபஞ்ச நேரத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு மேடம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இப்போ குமார் சார்ட்டையும் மேடம் டீம் நான் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, என்னோட எல்லா கோல்ஸ்டையும் கிளாஸ்லயும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். உங்களுடைய மென்டார் யாரு, உங்களோட ரோல் மாடல் யாரு, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு, அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்ட 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்பேன் நானு. 3 விஷயங்கள் வேணா ஸ்டார்ட் வித் குமார் சார், நாமக்கல் நண்பர்கள் இருந்து ஆரம்பிப்போம். கத்துக்கிட்ட விஷயம் என்ன? சரி, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது வீடியோக்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களை லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகியிருக்கும். அந்த ஒரு விஷயம் என்ன? கன்சிஸ்டன்சி சார். உங்ககிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுல முக்கியமா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறது கன்சிஸ்டன்சி. அது ஒரு எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு சார். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, எத்தனை பேரை ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கீங்க. எத்தனை பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல உங்களுடைய மெனக்கடல் தெரியுதுங்க சார். அது என்னை ரொம்ப இன்ஸ்பிரேட் பண்ணியிருக்குங்க சார், உங்களுடைய அந்த ஒர்க்கிங் அந்த கன்சிஸ்டன்சி. நல்லது மேடம். எல்லா நல்ல விஷயங்களும் என் குருட வந்தது, எல்லா கெட்ட விஷயங்களும் என்கிட்ட இருக்கிறது. குமார் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்க சார். சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா சார்? கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு கேம் விட்டு வெளியே வராத, அந்த கேம் என்ன வந்து உனக்கு முடியல, நீ கேம்ல இருக்க, சோ உன்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு சார். அப்போ வந்து நாம தோத்துட்டோம்னு வெளியே வரலைங்க சார். சோ நான் என்ன அந்த கேம்ல இருக்கேன், பட் என்னால முடியும், இதான் சார், என்னால அச்சீவ் பண்ண முடியும், வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன். சார் ஓகே தான். மக்களை வேற என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய மென்டார் அல்லது குருட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? யார் அடுத்து சொல்லலாம்? சார் வணக்கம் சார். நான் மதுரையில இருந்து லெனின் வேற பேசுறேன் சார். மதுரையில இருந்து சார், சொல்லுங்க சார். சார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கடனை அடைப்பது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி நார்மலா சோசியல் மீடியால நம்ம யூடியூப் பார்க்கும்போது உங்களது பார்த்தேன். அப்பதான் இந்த ஒரு 4AM சிஸ்டம் இருக்கிறது, இதை பத்திலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான்
உங்ககிட்ட நான் உங்க அட்மின் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி இந்த குரூப் எது இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு வார்த்தை ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, சார் நான் கடனை அடைக்கிறது எப்படி அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கோல்டன் அவர் பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ அவங்க சொன்னாங்க என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல சார் அப்படின்னா. அப்போ ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் கடை இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது என்னை இன்னுமே எனக்கு அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது மேக்சிமம் நம்ம பொதுவாக மீடியம் பீப்புளில் வந்து அந்த கடனால் பாதிக்கப்பட்டவங்க அதிகம் பேர். இதில் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து அந்த வேர்டு வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இன்னமும் எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் அதுக்கப்புறம் நானும் இதை பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஒரு கொரியன் கிளப் அந்த இதில் வந்திருக்கேன், அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், இடையில விட்டுருக்கேன், திரும்ப இப்போ வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் அந்த சிஸ்டம் இப்படி பண்ணும்போது வந்து நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வருது. அது எப்போ வருதுன்னா அந்த 4 மணிக்கு எந்திரிச்சதுனால தான் அந்த வருதுன்னு தான் எனக்கு தோணுது. அது போக இன்னொரு வார்த்தை சொல்லுவீங்க நீங்க, அதிகாலை பறவை நெடுந்தூரம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சார். எப்ப நம்மளால எப்ப நான் கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகுது அப்படின்னு நினைப்பேன். அது சரி ஓகே டக்குன்னு எந்திரிக்கணும், இந்த இது பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஆனா எனக்கு ஒரு 2 வார்த்தை உங்க வார்த்தை அஃபெக்ட் ஆச்சு. அதை நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன் சார். ரொம்ப நன்றி சார். சூப்பர் சார். அதாவது ஒரு நண்பர், நான் வந்து வேலை தேடிய நேரங்கள்ல சென்னை வந்த புதுசுல நான் வந்து ஒரு ரூம்ல ஒரு மேட்ச்ல தங்கியிருந்தேன். அப்போ வந்து யூஎஸ் போன ஒரு நண்பர், யூஎஸ்ல இருந்து என்னோட காலேஜ் சீனியர், அவர் போயிட்டு வந்தார். அவர் வந்து 2-3 நாள் என்னோட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி அவரோட நேட்டிவ் திருச்சிக்கு போறார். மறக்க முடியாது, நல்ல நண்பர், எங்க இருந்தா நல்லா இருக்கணும், சீனியர் அண்ணா. எங்களுக்குலாம் ரோல் மாடல். யூஎஸ் போறதெல்லாம் ஒரு பெரிய கனவு. அவர்லாம் வந்து போய் சொல்லுவார் அங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அந்த காலகட்டத்துல. அப்ப வந்து 2 நாள் 3 நாள் என் கூட இருந்தாரு. அவர் கடைசியா கிளம்பும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். பிரயாக, இங்க இருக்கிற பசங்களே நீ தான் டேலண்டான பையன், பட் நீ எவ்வளவு உன்னை ஸ்பாயில் பண்ணிக்கிற தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்னண்ணா அப்படின்னு கேட்டேன். அப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம், நைட்டு விடிய அரட்டை அடிச்சுட்டு படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து 2 மணி 3 மணி, விடிய காலம் 4 மணிக்கு தான் டீ குடிச்சு தூங்குவோம். அப்ப எப்ப எந்திரிப்போம், 1:30 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிப்போம். ஆந்திரா மெஸ் இருக்கும், செம்மையா சாப்பிடுவோம். வேலை தேடுன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு பண்றது. சாயந்தரம் ஆனா சுத்துறது, டீயை குடிக்கிறது, அப்படி இப்படியே எங்கேயோ சுத்துறது. மெட்ராஸ் வேற புதுசா, நம்ம எங்க வேற சுத்திட்டே இருக்கிறது. இப்படிதான் வாழ்க்கையில வேலை தேடும் படலம் இருந்தது. அண்ணா வந்து ரொம்ப சீரியஸா என்கிட்ட சொல்லிட்டு கூட, அவரை வந்து நான் ஏத்தி விடும் போது அவர் சொன்னாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாத்திட்டீங்கன்னா உன்னை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாதுடா அப்படின்னு. என்னன்னா அப்படின்னு, காலையில ஒரு 6 மணி சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சிடறா அப்படின்னு. ஒரு 6:30 எந்திரிச்சிடறா, இவனை கூட எல்லாம் சேராதடா, லைஃப்ல உனக்கு நிறைய இருக்குடா சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாவை நான் பார்க்கவே இல்லை. பட் வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் கில்ட்டியா இருந்தேன். அன்னைக்கு நைட்டும் படத்துக்கு போயிட்டு மதியானம் தான் எந்திரிச்சேன். இதே மாதிரி 2 நாள் பண்ணோம். அப்ப டெய்லி ஒரு படத்துக்கு போவோம், அந்த மாதிரிதான் இருப்போம். அப்ப வந்து அண்ணா சொன்னது ஞாபகம் வச்சு. 3ஆவது நாள் எனக்கே என்னை பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சேன். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேல இருந்துச்சா, 6 மணிக்கு முன்னாடி யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. மேன்ஷன்ல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, ஜாலியா இருப்போம். அந்த டைம் வந்து சீரியஸ்னஸ் இல்லாத டைம் அது. அப்புறம் தான் வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன். சரி, ஒரு நாள் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்போம், திருப்பி வந்துட்டு மறுநாள்ல இருந்து நம்ம காலைல எந்திரிப்போம்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா, நான் வந்து ஒரு 2 வீலர் எடுத்துட்டு ஒரு டிரைவ் போறேன். ஒரு ஜிஎன்சிடி ரோட்ல டீனேர்ல டிரைவ் போறேன். அது அந்த லைட்டும் அந்த காலையில ஒரு 5:30 ஒரு 5:45 6 மணி இருக்கும் நைட்லாம். கொஞ்சம் அந்த நைட் வந்து எல்லா நகரங்களுமே அழகு. வந்து சென்னை ரொம்ப அழகு. அந்த பீச்ல சுத்துறது இதெல்லாமே அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, காலையில இப்படி ஒண்ணு நடக்குதா, நம்ம எந்திரிச்சதே இல்லையாடா லைஃப்ல. அதாவது ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் இன்னும் வெளியில இருக்கு, நீங்க பார்க்காத ஒரு அழகு இன்னும் இருக்கு, நீங்கள் பார்க்காத பணமோ புகழோ இன்னும் வெளியில இருக்கு. அது இன்னும் நீங்க பார்க்கவே இல்லை. சரி, அதை பாக்குறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம், அவ்வளவுதான். காலைல எந்திரிச்சாதானே தெரியும். எனக்கே 4 மணிக்கு பீச்சை போய் பாத்துறீங்களா? நிறைய நாடுகள்ல 4 மணிக்கு 4:30 நான் போய் பீச்ல நின்றுருக்கேன். அது அதே பீச் தான். 6 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் மத்தியானம் 1 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும். மத்தியானம் 1 மணி பீச் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்ல. காலையில 4 மணிக்கு போய் பீச்ல நின்னு பாருங்க, ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொன்றும் அழகு, செமையா இருக்கும். அதனால எப்பயுமே சொல்றேன் பாருங்க, நீங்க எப்ப காலை சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ உங்க மேல உங்களுக்கு ஒரு பெருமை வரும், ஒரு கான்பிடன்ட் வரும். அப்பதான் மைண்ட் வேலை செய்யும். நீங்க தனியா இருப்பீங்க. நான் சொல்றேன் பாருங்க, தனிமையும் அதிகாலையும் சேர்ந்துச்சுன்னா சக்சஸ் வந்துடும். அதிகாலை வாயில வைரம் இருக்கு, தங்கம் இருக்கு, பிளாட்டினம் எல்லாமே இருக்கு. காலைல எந்திரிச்சு உட்காருங்க, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தனியா இருங்க, யோசிங்க, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சு, ஏன் நம்ம இப்படி ஆனோம், இதுல இருந்து எப்படி வெளில வர போறோம். இதற்கு சரியான நேரம் காலை தான். ஆனா அதை நைட்டு நீங்க பெட்ல படுத்து புரண்டு யோசிச்சீங்கன்னா காலைல வந்துடும், அப்பதான் தூங்குவீங்க, அப்புறம் என்ன மாதிரி ஆயிடுவீங்க. அப்ப அதை உடைக்கணும் நம்ம. அதாவது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, இதுல தெளிவா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கீங்க. மெயினா எதை பண்ணணும்ன்றத நினைச்சுக்கிட்டு நிறைய பண்ணாம இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஜாக்மா சொன்னதான் இது, சரியா? எதை பண்ணக்கூடாது, எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணாம் அப்படி இந்த கடைசி வார்த்தை இருக்கு பாருங்க, எனக்கு என்ன வேணாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இப்ப என்ன பிரச்சனைனா, எனக்கு வேணும்ன்றது தெரியுது, எனக்கு என்ன வேணான்றதே தெரியல, எனக்கு எல்லாம் வேணும்னு தோணுது. அங்கதான் தோல்வி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பியூட்டிஃபுல் மார்னிங், நீ எங்க இருக்கீங்களா, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. சில பேர் லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, காலைல வாக்கிங் போறதே டிஸ்டர்பா இருக்கு சார், பார்க்ல போறது, செயினை போட்டு போறது, இதுக்கு என்ன சொல்றதே தெரியல, எந்திரிக்கிறதே கஷ்டம், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரேன், இதே மாதிரி பதிலாம் வரும். அப்புறம் காலையில என்னால வாக்கிங் போக முடியாது, 5 மணிக்கு வாக்கிங் போங்கன்னு சொல்லுவேன். எங்க இருக்கமோ அங்க ஏதோ ஒரு கோயிலோ ஒரு மடமோ எங்கேயாவது ஒண்ணு போகணும். நீ 4 to 5 கோல்டன் ஹவர் பண்ணிட்டு 5:05க்கு 2 வீலரையோ ஒரு கார் எடுத்துட்டு எங்கேயாவது டிரைவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கடையில போய் டீயை குடிங்க, நீங்க எங்கேயாவது போங்க, பார்க்குக்கோ, ஒரு கோயிலுக்கோ, சர்ச்சுக்கோ, எங்கேயோ ஒண்ணு, ஒரு பீச்சுக்கோ போங்களேன். தனியா இருங்க, தனியா ஃபேஸ் பண்ணுங்க. நீங்களும் யூனிவர்ஸ் தான், உங்களை ஜெயிக்க வைக்க போறது நீங்களும் உங்க யூனிவர்ஸ். உங்களோட மைண்ட் செட் தான் பியூட்டிஃபுல்லா. இது ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களை பெருமையா பார்ப்பாங்க, என்னடா அதுன்னு. அப்படிதான் பண்ணுவேன். ஒரு 3:45 எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் வெளில கிளம்பிடுவேன். கிளம்பி எங்கேயாவது போகணும். எங்கெங்கெல்லாம் காலைல இப்ப நிறைய கோவம் வரும் எனக்கு. ஏன்னா கோயிலுக்கு எல்லாம் சீக்கிரம் திறக்க மாட்டானுங்க, 5 மணிக்கு 6 மணிக்கு திறக்க. சித்தர்கள் இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. நான் வெளியில போய் நின்றுட்டு இருப்பேன். சரி, எப்ப இருந்தாலும் மொபைல தான் நோண்ட போறோம், அங்க போய் சித்தரோட இடத்துல போய் நோண்டுவோம், அல்லது கோயில போய் நோண்டுவோம், மடத்துல போவோம். அந்த மாதிரி தேடும் போதுதான் 4 மணிக்கு திறக்கிற கோயில்கள் எங்க இருக்கு, மடங்கள் எங்க இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சுது. நான் சொல்றேன், தேடினா கிடைக்கும். அதனால அதிகாலை நேரம் உங்கள் குருவோட வார்த்தைகள் தனியா உங்க பிரபஞ்சம். உங்க பிரபஞ்சம் மட்டும் இல்ல, உங்க குருதான் உங்க பிரபஞ்சம். சரியா? எல்லா விஷயங்களும் தனியா நடக்கும். தனியா இந்த தனிமை நேரம், காலை நேரம், இந்த 4 மணிக்கு தனிமை தவம் மாதிரி காலை நேர தவம். அடுத்த மக்களை என்ன சொல்ல போறீங்க? அடுத்தது உங்களோட மென்டார் யாரு, அவர்கிட்ட என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? ஓ, குயிக் ஃபிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்டா இப்ப நீங்களா? என்னப்பா இவ்வளவு நேரம் இருக்கீங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க? எக்ஸ்பிரஸ் யுவர் சொல். ஒரு சைனீஸ் நண்பர் சொல்லுவாரு, உங்களோட வாய் தான் உங்க கடன் சொல்லுவாரு. வாயை மூடவே கூடாது, பேசிட்டே இருக்கணும், அப்பதான் காசு வரும். நம்ம அது வந்து சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எங்க ஐயா உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இளம்பிள்ளையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் சார். அன்னைக்கு பேசிருந்தேன். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து எங்க ரிலேஷன் ஒருத்தர் இருக்காருங்க, ஏவிஎஸ் சண்முகம் சொல்லி. அவர் வந்து ஒரு ட்ரிப் அழுத்தம் தெரியாம சொன்னாரு, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூறிதரும் சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சதுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ உனக்கு வந்து மிச்சமா தரலன்னா கூட நீ பண்ற முயற்சி கூட அந்த பேசிக் கூலிய வந்து அந்த தெய்வத்தான கூட நிறுத்த முடியாது, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அது பண்றீங்க சார். அந்த வார்த்தைகளை வச்சு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அதை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? அது எப்படி உங்களை இம்பாக்ட் பண்ணுது? என்ன ஒரு சில வாட்டி நம்ம ஒரு ஆர்டர்ஸுக்கு போறோம், இல்ல கேன்வாஸ் பண்றோம், ஒர்க் ஆகலைன்னு சொன்னா, இல்ல முயற்சி பண்ணா அந்த பேசிக் நமக்கு தேவையானது நம்ம லைஃப் ரன் பண்றதுக்கு அந்த பேசிக் கிடைக்காம போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார். நம்ம அலைச்சல் பட்டு சுத்துறோம்னு சொன்னா அந்த பேசிக் 10 ஆர்டர் கிடைக்கலன்னா 1ஆவது கிடைக்கும். அந்த பேசிக் நீட்ஸுக்கு குறை வராதுங்கிற நம்பிக்கையில் சுத்துறப்போ ஒரு 1-2 எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட ஆயிடுது சார். அந்த பேசிக் நடக்கும், அந்த முயற்சி பண்ணா அந்த பேசிக் நீட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் ஆயிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறப்போ, அந்த மனசு சோர்வா டயர்டா, உடம்பு டயர்டா இருக்கிறப்போ கூட வந்து அந்த புஷ் கிடைக்குது சார். நல்லது சார், சந்தோஷம். லாஸ்ட் ஒன் யார் சொல்ல போறா? உங்க மென்டார்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? வணக்கம் சார், ராஜ்குமார் சென்னையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்குமார் சார் நீங்க? சார் அதாவது ஒரு இப்போதைக்கு பிசினஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிவிஎஸ் கம்பெனில ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜாப் ரிசைன் பண்ணிட்டு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, சேம் டைம் ஃபினான்ஷியல் இஷ்யூனால ரொம்ப சிரமப்பட்டேன். உங்களுடைய யூடியூப் பிளஸ் இந்த லிங்க் எல்லாம் பாத்துக்கிறப்போ இதெல்லாம் பண்ணா என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமா தான் உங்களை அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்சதோட விளைவு இன்னைக்கு வந்து எனக்கு அந்த, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது மூலியமா எனக்கு சக்சஸ் ஆகுதோ இல்லையோ அதுக்கு உண்டான வேன்றது எனக்கு இந்த கடந்த 6 மாசத்துல எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது சார். இந்த 6 மாசத்துல அதுக்கு உண்டான வழிகள் என்ன, அதுக்கு உண்டான அலைன்மெண்ட், அதுக்கு உண்டான பாசிட்டிவ் பீப்புள் என்கிட்ட வந்து அலைனாவ ஆரம்பிச்சாங்க. அது மூலயமா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான செயல்பாடுன்றது என்னை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் உங்களுடைய ஸ்பீச். நான் உங்களை நேரில் பார்த்தது இல்லை, உங்களுடைய வாய்ஸை எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டு டைவர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது காலையில இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, மதியமா இருந்தாலும் சரி.
அப்படி சோர்வடையும் போது உங்களுடைய ஸ்பீச்சு கம்பல்சரி கேட்பேன். இன்னைக்கு என்னுடைய மென்டார் குரு அப்படின்னா 100% நீங்க தான் சார். என்னுடைய பர்சனல்லையும் சரி, அதாவது பர்சனலா என்னுடைய சன் ஹெல்த் இஷ்யூலையும் சரி, என்னுடைய ஃபினான்ஷியல்லையும் சரி, இன்னைக்கு எதை நோக்கி போறோமே தெரியாம ஒரு ஒரு நட்டாத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தது. என்னடா அது போயிடலாமா அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஃபீல்ல இருந்தது. உங்களுடைய ஸ்பீச் என்னை டோட்டலாவே ஒரு மனுஷனா உருவாக்கி இன்னைக்கு என்னை நடக்க வச்சிருக்கு சார். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். 100% உங்களுடைய ஸ்பீச்சு, உங்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வை, என்ன சிந்திக்கணும், எதை செய்யணும், அதுக்கு உண்டான ரூட் காஸ் என்ன, அதுக்கு என்ன ரெமெடிஸ், நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அந்த புக்ஸு, சீக்ரெட் ட்ரைனிங் புக்கு எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன் சார். 100% என்னுடைய குரு, உங்களுடைய ஸ்பீச்சு இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில உதவுன்றதை ரொம்ப நம்புறேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர் நண்பா, கண்டிப்பா சூப்பர். சில பேர் சேட்ல போட்டிருக்காங்க, மை டேட் வில் பவர் கான்ஃபிடன்ஸ். என்னோட அப்பா தான் என்னுடைய மென்டாரு. அவருடைய வில் பவர், அவரோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிக்கும். விஜய் சார், உங்களுடைய வழிகாட்டுதல் முடியும் என்ற மனநிலை, என்னோட வழிகாட்டுதல் மற்றும் முடியும் என்ற மனநிலை 100% சொல்றேன். இது இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க எல்லாரும். ஏன் நம்ம இப்ப எந்திரிச்சோம்? இப்ப எத்தனை பேர் மண்டே மார்னிங்ல, பியூட்டிஃபுல் மண்டே மார்னிங் ரைட், ஏன் எந்திரிச்சோம், ஏன் இந்த ஜூமுக்கு வந்தோம், ஏன் எந்திரிச்சோம், ஏன் ஃபரேம் கிளப் வந்தோம், ஏன் இந்த ஜூமுக்கு வந்தோம்? இந்த ஜூம் வரும் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப நான் சொல்லுவேன், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நம்ம ஒரு மிஷனை நோக்கி, ஒரு டார்கெட்டை நோக்கி, ஒரு கோல்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, ஏன் உங்க ஃபேமிலியில திரும்பி பாருங்க. இப்ப தூங்குறவங்க இருப்பாங்கல்ல, நான் திரும்பவும் சொல்லுவேன், 11 வயசுக்கு மேல ஏதாவது குழந்தை தூங்கினா அடிச்சு எழுப்பி விடுங்கன்னு சொன்னோம். அதை விட நீங்க நல்லது பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. சரியா? அதுங்களுக்கு வாங்கி தரதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இதை மட்டும் அந்த பழக்கத்தை, ஏர்லி மார்னிங் பழக்கம், அதாவது ஏர்லி ரைசர், இதை மட்டும், அந்த பழக்கத்தை மட்டும் கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்களே தேவைப்பட மாட்டீங்க. ஆனா இதை மட்டும் கத்து கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்பயுமே தேவைப்படுவீங்க. அதுக்கு எல்லாமே தேவைப்படும். ரொம்ப பெரிய பிரச்சனை போய் மாட்டோம். இதை நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்றேன், 11 வயசுக்கு மேலலாம் பெட்ல படுத்து தூங்கக்கூடாது. 4 மணின்றது சூப்பர் டைம். இப்பெல்லாம் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? சில குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது, நேற்று ஒரு நாசாவில் இருக்கிற ஒரு கோர்ஸை பத்தி எனக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஒரு பஞ்சாபி லேடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலா. அவங்கள்ட்ட பேசும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடியோ நான் காமனா போட்டேன். நாசால ஒரு அஸ்ட்ரானட் ப்ரோக்ராம் இருக்கு, அது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். யாருமே இத்தனை பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர், ஒரு தமிழ் பையன் தமிழ் பொண்ணு கூட கேட்கல. அந்த வியூஸ் ரொம்ப கம்மியா தான் போச்சு. ஒரு பஞ்சாப் லேடி எனக்கு என்கிட்ட இன்டராக்ட் பண்ணுது. இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி, எனக்கு காமனா தான் தெரியும், பேசிக்கா தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி, நான் போற மாதிரி, எங்க அஸ்ட்ரானட்டா போற மாதிரி நான் நிறைய எல்லாம் படிச்சு, மேடம் எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் படிக்கும் போது எனக்கு எவ்வளவு விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, எனக்கு ஐ லவ் இந்த அஸ்ட்ராபிசிக்ஸ் எனக்கு பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போது அஸ்ட்ராலஜினா பிடிக்கும், அஸ்ட்ரானமி ரைட். அப்ப அந்த அந்த குழந்தைய அந்த ஒரு பையன்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பஞ்சாபி பையன்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. உங்க சண்டை நான் பேசலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த பையன்கிட்ட கொடுத்தாங்க. நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். சுனிதா வில்லியம்ஸே பையனா பேசுறேன் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. செம்மையா பேசுறான் அந்த பையன். அதாவது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பையனுக்குள்ள எப்படி இந்த அளவுக்கு ஒரு பேஷன், ஆர்வம், அதை எப்படி ஒரு அம்மா அப்பா க்ரூம் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல நாசாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? அஸ்ட்ரானட் ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு, தான் தெரியுமா? முதல்ல அப்பா அம்மா நமக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே அஸ்ட்ரானட் ஆகும்னு சொல்லல. அந்த மாதிரி ஆசை இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்றது தெரிஞ்சு வச்சுக்க நம்ம ஒரு அப்பா அம்மா. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, யூஸ் பண்றோம், பண்ணிட்டே இருக்கு. அப்ப அந்த பையன் பேசி முடிச்சவனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பையன் இப்பயே இப்படி இருக்கானே, அடுத்த ஒரு 10 years எப்படிடா இருப்பான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதாவது எனக்கே என்னை பிடிக்கல. இப்ப இந்த வயசுல இந்த பையன் எப்படி இருக்கான், நம்ம எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம யோசிக்கணும். ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா இவன் ஜெயிச்சானே அப்படின்னு யோசிச்சு, இவன் ஜெயிச்சான இவனோட 10 மடங்கு நாம ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம இப்ப இருந்து என்ன பண்ண போறோம்? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ண போறோம்? அதை நம்ம யோசிக்கணும் களத்துல. அதனால சூப்பர் டே. திரும்ப சொல்றேன் எல்லாருக்கும், என்ன மாதிரி சூழல்ல இருந்தாலும் சரி நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணுன்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இந்த ஜூம்ல நீங்க அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி யார் என்கிட்ட பேசுறீங்களோ அந்த 5 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த ஜூம் நான் 5:31 ரைட், 5:45 நான் க்ளோஸ் பண்றேன். அந்த 5:45 என்னோட நம்பருக்கு நீங்க 5 பேருமே கான்கால்ல வரலாம்.
நீங்க ஏதோ ஒரு தேடரோட இருந்திருப்பீங்க. இல்லைன்னா எனக்கு அந்த பிடிச்சிருந்து ஒரு ஸ்டெப், நான் ஒரு சாம்பியன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் தூக்குன மாதிரி அந்த டெஸ்டிமோனி சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த 5 பேர்டையும் என்னோட நீங்க பேசலாம். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் நம்ம 6 மணி வரைக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஒரு சில ஷேரிங்ஸ் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதே மாதிரி இந்த ஷேரிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நம்ம ஒரு சில நேரங்கள்ல டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்கள தூக்கி விடணும். அதனால இன்னைக்கான இந்த ஜூமுக்கான ஒரு பிராண்ட் நியூ கோல்டன் ஒரு டைரியா நாமக்கல் குமாருக்கு வந்து நம்ம அனுப்புறோம். சரியா? வாழ்த்துக்கள் நண்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட், சந்தோஷம். ரைட், இன்னைக்கு வந்து ஹோப்ஸோ இந்த மண்டேவை வேஸ்ட் பண்ண ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது சொல்லி தரலாம் நினைச்சேன் நானு. பார்ப்போம். நம்ம ஏதாவது என்கிட்ட கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா கேட்கலாம். சார் சார் நான் வெங்கடேஷ் பேசுறேன் சார். வணக்கம் வெங்கடேஷ், சொல்லுங்க. இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஏன் சார் வருது? நம்ம ஏதாவது தப்பு நடத்தணுமோ அந்த உள்ளுக்குள்ள அது ஏன் சார் இருந்துட்டே இருக்கு? அது டிஸ்டர்ப் பண்ணுது சார், அந்த பயத்தை. அதாவது சார், ஒரு கப்பல் பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு கப்பல் வராங்க என்னை பாக்குறதுக்கு. ஒரு ரொம்ப அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டுட்டே இருக்காங்க, கொடுக்கல. சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் என்னோட செக்ரட்டரிட்ட சொல்றாரு, ஆனா அவருக்கு நான் பாம்பேல இருக்கேன். நானு இப்ப பாம்பேல இருந்து நான் கல்கத்தா போகும்போது கடைசியில எனக்கு கால் பண்றாங்க என்னோட செக்ரட்டரி. ஆனா அவங்க வந்து மெட்ராஸ் வந்துட்டாங்க, உங்களை பாக்கல அப்படின்னா சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். எனக்காக வாங்கினா அப்படின்னு. ஐயோ என்னடா இது எமோஷனலா இந்த மாதிரி பிளாக்மெயில் மாதிரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட செக்ரட்டரி என்னோட 9 வருஷம் இருந்தா மியூட் போட்டுக்கலாம் சார் நீங்க. அதாவது என்னோட எல்லாரும் மியூட் போடலாம். என்னோட செக்ரட்டரி என்னோட 9 வருஷமா இருந்தான். ஆனா ஒரு நாள் கூட எனக்காக நான் என்கிட்ட கேட்டதே கிடையாது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எனக்காக கேட்டானே சொல்லிட்டு அவன் எது வேணா கேட்டிருக்கலாம், எனக்காக நான் போயிட்டேன். அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம் தான், அவங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பயந்து 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 அந்த முகம் வந்து இறுகி போய் மைண்ட் கான்ஸ்டிபேஷன் நான் சொல்லுவேன். மலச்சிக்கல் மாதிரி மனச்சிக்கலோட மூஞ்சில தெரியும். மனச்சிக்கல பணச்சிக்கலால வந்த மனச்சிக்கல். அது ஒரு மாதிரி மூஞ்ச பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு மாதிரி இருக்கும், குரூயல்ட்டி ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாதிரி கலை இல்லாத ஃபேஸ் இப்படி இருக்கும். கடன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும். பணம் இருக்க கான்பிடன்ட் இருக்க உங்களோட முகம் அப்படியே க்ளோவா இருக்கும். எவனை வேணா ஃபேஸ் பண்ணடா, நம்ம தாண்டா அப்படின்னு தோணும். காசு இல்லை அப்படின்னா முகம் இருட்டு அடிச்சு போய் கிடக்கும். அப்படி இருந்தது. இப்ப அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், வண்டிங்கள பயத்துக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு அந்த லேடி ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்டு, வணக்கம் சார், என்ன சார் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் கேட்கல, பயமா இருக்கு சார் அப்படின்னு ஒரு சன்னமான குரல்ல ஒரு லோ டெசிபல்ல அவங்க பேசுறாங்க. எனக்கு புரியுது. அப்ப நான் சொன்ன, விடுங்க மேடம், என்ன பயமா இருக்கா, பயத்தை காட்டுறோம் அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஏன் வருதுன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து நம்மளுடைய வளர்ப்பு முறை. சில குழந்தைங்களை அப்பா அம்மா எப்படி, நம்ம தாத்தா பாட்டி எப்படி வளர்ப்பாங்கன்னா ரொம்ப கான்சியஸா வளர்ப்பாங்க. அதை தொட்டுறாத, இதை பண்ற. சில பேர், அதாவது 1% அப்பா அம்மா மட்டும்தான் கத்து கொடுன்னு கீழே உருட்டும், அவனே எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்க ஐயோ ஓடி போய் தூக்குறது, அவனுக்கு ஒரு செல்லம் கொடுக்கறது, கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறது, பார்த்து பாருங்க, யார்டையும் இது பண்ணக்கூடாது, பாரு அவன் இருக்கான்ல அந்த அங்கிள் திட்டு பையா, இதே மாதிரி சொல்லி வளர்த்து அவனுடைய டேலண்ட் வெளியில வர விடாம ஆக்கிடுவாங்க. முதல்ல எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நம்ம குழந்தைகளுக்கான என்ன திறமை இருக்கு, அது பேசுறதுல கொண்டு போகணும். அதுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப அதே மாதிரி நம்மள சப்ரஸ் பண்ணி ரொம்ப அதீத எச்சரிக்கை உணர்வோட வளர்க்கறதால நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பயம் வந்துருது. அந்த பயம் வந்து என்ன தரும், ரிசல்ட் ஃபெயிலியர் தான் தரும். ஒருவேளை சக்சஸ் இருந்தாலும் கூட அந்த பயம் இல்லாத உணர்வோட நம்ம வந்து ஒரு பர்சனை அணுகணும் அப்படின்னா 100% சக்சஸ் வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோம், இறங்கி அடிக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு ஷேவாகோட பேட்டிங் மாதிரி இறங்கி அடிப்போம். அபிஷேக் சர்மா மாதிரி தான். நான் சொன்னால சிம்பிள் கான்செப்ட், நான் பால் அடிப்பேன், அது 4 ஆச்சுன்னா அது என்னோட நாள், அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நான் வந்து கிளைண்ட போய் பார்ப்பேன், வேணான்னு சொல்லிட்டோம், துரத்துட்டோம், ஓங்கி அரைட்டோம், வந்துடுறேன். ஆனா கிளைண்ட பார்க்காம நானே தோத்து போக மாட்டேன். கிளைண்ட பார்க்காம காசு வராம கடனாளி எடுத்து நான் தோத்து போக மாட்டேன். அப்ப கடனாளி ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளில வரணும், போய் ப்ராஸ்பெக்டை பார்க்கணும், கிளைண்ட பார்க்கணும். பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், நான் இன்டர்வியூ போற பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். எப்படி தெரியுமா, யார போய் உட்காரு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, வேலை வேணாண்டா அப்படின்னு சொல்லு, மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேசு. அதே மாதிரி கிளைண்ட்ட பேசுறியா, நீ எனக்கு தேவையில்லை, என் கம்பெனிக்கு ஒரு டேஷ் வேணா போடா அப்படின்னு நினைச்சிட்டே பேசு. ஆனா ஹம்பிளா பேசு. உன் மைண்ட்ல அந்த அளவுக்கு அக்ரெசிவ்னஸ் இருக்கணும், ஆனா வெளியில காட்டக்கூடாது. அதாவது எப்பயுமே எதிர்பார்த்து ஐயோ இந்த வேலை கிடைச்சிடணும், ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். அங்க போய் என் கிளைண்ட் கிடைச்சனால ஒரு டாட் இல்லை, இல்லைன்னா 750 கோடி பேர் இருக்கான். அவங்க இந்த மனநிலையோட நம்ம அந்த அப்ரோச், சக்சஸ் சீக்ரெட் அப்ரோச், அவ்வளவுதான். எவனுக்கும் நான் சொல்றேன், பயம் என்பதே பொய், பயப்பட எதுவுமே இல்லை. அப்புறம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே. அதான் பி அ டெக்சாசியன். என்னோட எல்லா தோல்விகளும் என்னோட வெற்றியை விட பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அந்த தோல்விகள் தான் நிரந்தரமா இருக்கு, வெற்றிகளை தெரியவே இல்லை.
ஒருவேளை மத்தவங்களுக்கு தெரியுமான்னு வந்துரு, ஆனா என் தோல்விகள் என்னோடயே இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். அப்பப்போ வந்து காட்டிட்டு போகுது, கண்ணா ஒழுங்குமுறையா இரு, இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு. ஒரு ஒரு டிரைவிங் மாதிரி தான் பிசினஸ் நடக்கிற ஃபெயிலியர். இது மாதிரி பண்ணி தான் நாங்க தோத்து போனேன், ஒழுங்குமுறையா இரு. அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வு கொடுக்குற ஒரு தோழன் தான் எவர் கிரீன் தோழன் தான் தோல்வி. அதனால தோல்வி வந்தா என்ன, போய் பேசுவோம், சிம்பிள், ரைட். அதனால மக்களை வேற ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? ப்ளஸ் பண்ணுவோமா? வேற என்ன என்கிட்ட கேட்கணும்? சார் என் பேர் பிரதீப் சார். உங்க பேரு பிரதீபா? சார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் அந்த கிளாஸ் மேல நுங்கம்பாக்கத்துல மாடியில வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். 1 டே கிளாஸ் அந்த மாதிரி. சூப்பர் சார். சொல்லுங்க பிரதீப் சார். எஸ் சார். சார் எப்பயுமே ஒரு உந்துதல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு இது இருக்கு சார். இன்னொன்று என்னன்னா, ஒரு ஒரு தலைவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபியர் இருக்கு சார். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு டார்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஓடணும்னு தோணுது. ஆனா அது நமக்கு நம்ம அப்படின்ற மாதிரி வர மாட்டேங்குது சார். இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு இது இருக்கு. இதுல இருந்து ஓவர் கம் பண்ணுமா? உங்களோட கேள்வி என்ன சார்? கேள்வி சார், எப்பவுமே ஒரு நமக்கு மேல ஒரு தலைவன் அவங்க வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்கணும். அதுவும் நல்ல தலைவன் ஆர்டர் கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப நான் ஓரல சார். இப்ப நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட நான் இந்த இது நான் சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். அப்ளைன் வந்து நம்ம சிந்திக்கிறதோ நம்ம செயல்படுறதோ அப்ளைன் அப்படி இல்லை. அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணாலும் மேல எங்கேயுமே போகாது. அப்ப நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியரோட அதுல இருந்து வெளியில வர்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம அவ்வளவு பணம் கட்டி இது ஒன்னியாலும் நம்ம என்ன பண்ணாலும் அது மேல போக மாட்டோம். அப்ப நம்ம மைண்ட் திங்க் என்ன ஆகுதுன்னா, நமக்கு மேல இருக்கவங்க நம்ம சிந்திக்கிறது மாதிரி கூட இல்லை அப்படின்னு. நம்மளுக்கு மேல இருக்க ஒரு நல்ல ஒரு நம்மளை விட 100 மடங்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களை மாதிரி, ஏன்னா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டேன் சார். ஏன்னா உங்க கிளாஸ் இதை அட்டன் பண்ணியிருக்கேன். நான் வெளியில வந்துட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் ஃபுல்லாமே ஒரு பெட்ரஸ்ட் மாதிரி ஆயிட்டு, அப்படியே அதுல இருந்து அப்படியே எனக்கு அப்படியே ஒரு பயம் மாதிரி ஆயிடுச்சு. விட்டுட்டேன் மார்க்கெட்டிங், இதே விட்டுட்டேன். ஷாப்புல போயிட்டு உக்காந்துட்டேன். திருப்பி நம்ம வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட் மாதிரி ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு திருப்பி அதே ஃபியர் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே ஃபியர் மாதிரி. அதான் சார், இந்த ஃபியரை எப்படி சார் போக்குறது? சந்தோஷம் சார். நீங்க 4 இயர்ஸ் முன்னாடி நான் பாத்துருக்கீங்க. ஏதோ ஒரு கால சூழல் சில நேரங்கள்ல அப்படிதான் நடக்கும் சார். நம்ம வந்து சில நேரங்கள்ல ஒரு கேப் தேவைப்படுது, ரைட் சார். இப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு பிசினஸ்ல இருக்கும் அப்படின்னா, முதல் கேள்வி வந்து நமக்கு நிறைய பணம் தேவை. ஒரு பிசினஸ்ன்றது ஒரு பெரிய எம்பையர், பெரிய ஒரு பெரிய விஷயம்னு வச்சுப்போம். அதுல ஒரு பார்ட் தான் மார்க்கெட்டிங், அதுல ஒரு பார்ட் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கணும்? இது ஒரு பாசிவ் இன்கம் வருது, நம்ம ஒரு ஆக்டிவ் இன்கம்காக ஓட தேவையில்ல. ரெண்டாவது, ஒரு ரெசிடியூல் இன்கம் இருக்கு, எங்க வேணா பண்ண முடியும். இதுக்கு வந்து எம்ப்ளாயி டிபெண்டன்சி கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய அளவு காசு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ரெண்டாவது, நமக்கு நாமே பாஸா இருக்கலாம், அலாரம் வச்சு எந்திரிக்க தேவையில்ல. இது மாதிரி ஒரு டைம் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இதெல்லாம் சேர்ந்துதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரைட்? எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன், ரைட்? பட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட இலக்கு, நம்ம வந்து உண்மையான இலக்கு நம்ம பணம் சம்பாதிக்கும். நம்ம வந்து ஒரு தொழில் இருக்குது. எல்லா தொழிலும் போல இது ஒரு தொழில். நிறைய பேர் இங்க பண்ற தப்பு என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு தமிழர்கள் பெரிய அளவுல ஜெயிக்காம இருக்கிறதுக்கு பெரிய ரீசன் இருக்கு. நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல என்ன பண்றோமோ அதே ஒரு சிஸ்டம்ல போனாலே நெட்வொர்க் மார்க்கெட்ல ஜெயிச்சிடலாம். லேசி ஆயிடுறோம், டைமுக்கு எந்திரிக்கிறது இல்ல. நம்ம பினான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் எதிர்பார்த்து வந்து நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்றது. இப்ப நம்ம வந்து எப்படி ஒரு ஆபீஸ்க்கு போறோம், தலைவன் தேவையான காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்றோம். ஒரு பாஸ், ஒரு மேனேஜர் இருக்காரு. அவர் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், ஒரு டார்கெட் கொடுத்தா ஒரு மாதிரி இருப்போம், அவர் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்போம், டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா ஒரு மாதிரி இருப்போம். இப்ப சில நேரங்கள்ல சில பேருக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. ஒரு மென்டாரோ, குருவோ, ஒரு கோச்சோ, ஒரு அப்ளைனோ, யாரோ ஒருத்தன் தேவைப்படுறான். அவன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆயிடும். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும், நம்ம மைனஸ் வெளில வந்துடும், ஜெயிக்க மாட்டோம், பெரிய அளவு ஜெயிக்க மாட்டோம். இப்ப சில பேருக்கு சில நேரம் சில பாஸ்கள் கூட எப்பயுமே இப்ப இன்னைக்குமே ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி என் குருவுக்கு ரிப்போர்ட் பண்றதை நான் தவறதே இல்லை. அவங்க பாக்குறாங்க, பார்க்கல,
அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, என்ன கேவலமா பேசுறாங்க, அதெல்லாம் கிடையாது. என் குரு போய் ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. பட் நான் இது ஒரு பழக்கம் வச்சிருக்கேன். எனக்கு மேல என் குரு இருக்காங்க. இப்ப நான் அவங்களுக்கு ஒரு சிஷ்யனா இருக்கணும் அப்படின்னா நான் பெரிய அளவு அச்சீவ் பண்ணணும். இந்த மாசம் என்னோட பிசினஸ் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அடுத்த மாசம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதை சொல்வதை நான் விரும்புறேன். அப்ப நான் வந்து எனக்கு என்னோட எல்லா பிசினஸ்க்கும் நான் தான் ஓனர். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸும் எனக்கு கிடையாது. நான் அதை பண்றதே இல்லை. அப்ப நான் தான் ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் ஓனர் இருந்தாலும் கூட என் குரு தான் எனக்கு மேல ஒரு பாஸ். அவங்கள்ட்ட நான் ரிப்போர்ட் சொல்லும் போது ஒரு 2.5% நான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கூட நான் எனக்கு கேவலம் நான் எதிர்பார்த்து ஒரு இன்னொரு 10% வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 5% வந்திருக்கலாம். இது எப்படி நான் குருட்ட சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தான் நான் ஜெயிக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு நெட்வொர்க் உள்ள போறோம், ஒரு பணத்துக்காக போறோம் அப்படின்னும் போது நம்மள மாதிரியே நம்மளுடைய அப்ளைனோ கிராஸ் லைனோ மேனேஜ்மெண்டோ இருக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு நிறைய பேர்னிங் டிசைர் இருக்கு, நல்லது நம்ம கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளைன் வந்து ஒரு சரியான சாம்பார் மாதிரி இருப்பான், தத்தி மாதிரி இருப்பான். அவனுக்கு நம்மள வச்சு சம்பாதிச்சா போதும். நம்ம ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு 2,000 கிடைச்சா போதும் கூட இருக்கும். அவனோட இலக்கு வேற, உங்களோட இலக்கு வேற, உங்களோட பசி வேற, அவனோட பசி வேற. அவனை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த லைன்லயே யாரு உங்களை ஸ்பான்சர் பண்ணவும் அப்ளைனே கிடையாது, அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டு அதுக்கு மேல யாரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அந்த கம்பெனில இருக்கணும் அவன்கிட்ட போகணும். ஐயா நான் இந்த டீம்ல இருக்கேன், டைரக்ட்லாம் கிடையாது, எனக்கு காப்பாத்து ஹெல்ப் பண்ணு. இது மாதிரி நீங்க ஒரு 2 அல்லது 3 லீடர்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா 1 லீடர் 2 லீடர் 3 லீடர் உங்களுக்கு யாராவது ஒருத்தராவது ஹெல்ப் பண்ணும். நான் என் பிசினஸ் அப்படிதான் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் நான் யாரா போய் உட்காந்து பேசுவேன். ஐயா இந்த லெவல்ல எப்படி சார் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணீங்க, கொஞ்சம் கைட் பண்ணுங்க. இதை கேட்பது தப்பே கிடையாது. நிறைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போகும்போது எந்த சக கம்பெனி போட்டியாளர்கள்ட்ட கூட நேரா போய் இதை கேட்பேன். ஒரு 3 பேர்ட்ட கேட்டா கண்டிப்பா ஒருத்தர் சொல்லுவான், அவனை பிடிச்சிட்டு ஓரமா உட்காந்துக்குவேன். அவனுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு அவன்கிட்ட நிறைய விஷயத்த கேட்டுக்கலாம், அதை முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணலாம், நிறைய நோட்ஸ் எடுக்கலாம். நமக்கு சொல்லி தரவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு வந்து கம்பெனியோட டைரக்டர் நானு, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, என் அப்ளைன் சரியில்லை, என்னுடைய ஸ்பான்சர் சரியில்லை அப்படின்னு நினைச்சா நீங்க நிறைய கன்சல்டன்ட்ஸ் வெளியில இருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க, சூப்பர் டூப்பர் கோச்சஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க பயணிக்கலாம். பட் உங்களோட இலக்க சொல்லணும். ஐயா இது மாதிரி நான் வர நிறைய பினான்சியல் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போறோம், ஏன் இவ்வளவு கடன் இருக்கு, எப்படி சார் அடைக்கிறது, எனக்கு இவ்வளவு இந்த டர்ன் ஓவர் தான் வருது, இது எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஒரு மார்க்கெட்டிங் குருவோ அல்லது வந்து ஒரு பினான்சியல் குருவோ ஏன் தேவைப்படுறாங்க. அது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட உட்காந்து சார் எனக்கு இந்த மாதிரி இந்த மாசம் 1 லட்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவன் நிறைய கம்பெனிஸ் வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு லேடி, ஒரு 60 வயசு இருக்கு, ஒரு பிராமின் லேடி. அவங்க வந்து வந்தாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு சிஸ்டம் குள்ள வந்தாங்க. நான் சொல்லிட்டேன் நம்ம கிட்ட ஒரே சிஸ்டம் தான், கோல்டன் அவர் தூக்கி போட்டாச்சு. அவங்க வந்து இன்கம் எடுக்கிறாங்க, 13,000 எடுத்துட்டாங்க. 13,000 எடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க. அப்புறம் திடீர்னு உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னு என்னோட நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு வராங்க. சார் கம்பெனில இருந்து சில இஷ்யூ ஆயிடுச்சு, என்ன அப்படின்னு. இவங்க வந்து வேற ஒருத்தரோட சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க, அதே மாதிரி டீம்ல இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சார். நான் சொன்னேன் மேடம் நீங்க தான் டிசைட் பண்ணணும், அதாவது அவருடைய சிஸ்டம் என்னவோ அதை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களை உண்மையாலுமே குரூப் பண்றது அவங்க தான். ஒருவேளை நம்ம ஒரு வாத்தியார்ட்ட படிக்கிறோம் மேக்ஸ், நமக்கு வந்து மார்க் 10ல அல்லது ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம ஏன் ஒரு டியூஷன் டீச்சர் வைக்க கூடாது. அதனால நான் யாருக்கும் போட்டியாளர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ என்னோட அப்ளைனா இருந்து 6 மாசத்துல நான் கடனாளியானவன தான் மிச்சம், அவன்கிட்ட போனதால 13,000 சம்பாரிச்சு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, ஒரு 1 லட்சம் சம்பாதிப்புன்னு சொல்லிட்டு. ஈவன் வந்து கொரோனால 2020ல வந்தவங்களே திருச்சியில இருந்து ஒரு 13-15 லட்சம் ரூபாய் ஆவரேஜா சம்பாதிக்கவும் இருக்காங்க. மென்டர்ஷிப்ல வேற கம்பெனில இருந்தாலும், வேற நெட்வொர்க்ல இருந்தாலும், அவங்க அப்ளைனோட இருந்தாலும், அந்த சிஸ்டம்ல இருந்தாலும், நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 லட்சம். அது காரணம் முழுக்க அந்த பொண்ணு தான். எதை நம்ம எடுத்துக்க போறோம், யார்கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம், எவ்வளவு எடுத்துக்க போறோம், எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதெல்லாம் பண்ணா கண்டிப்பா நீங்களும் பிளாஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் பிரதீப் சார், 4 வருஷம் முன்னாடி வந்திருக்கீங்க. உங்க உடல்நிலை பக்காவா இருக்கணும். உங்களோட தான் நான் இருக்கேன், எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் நான் உங்களோட தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க பெரிய அளவு சக்சஸ் பண்ணணும். அண்டில் டிவில போயிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. என்கிட்ட பர்சனல் ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே மக்களே, இப்ப நீங்க வந்து நம்ம ஒரு பர்சனல் கான்காலுக்கான நேரம் யார் 5 பேர் பேசுனீங்களோ அவங்க 5 பேருமே வந்து என்னோட டெலகிராம் வந்து லிங்க் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஹாய் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட பர்சனல் நம்பர் அனுப்புறேன். நம்ம எல்லாமே பேசலாம் ஒரு 5 மினிட்ஸ்ல. இந்த சூப்பர் டேவா இருக்கணும். மண்டே நம்ம ஆரம்பிக்க போறோம். இது வந்து 15 நாள், முதல் 15 நாள் phase 1 phase 2 மாதிரி வச்சீங்க. 30 நாள் இருக்கு, முதல் 15 நாள் போயிடுச்சு. இந்த 15 நாள்ல விட்ட காசையோ நீங்க சம்பாதிக்காதையோ இந்த 15 நாள்ல ஒவ்வொரு நாளும் டெய்லி காலைல நடக்கிற ஜூம்ல அட்டன் பண்ணுங்க. கோல்டன் ஒரு ப்ராப்பரா பண்ணுங்க. இப்ப தயவு செய்து ஜூமை கட் பண்ணிட்டு போய் தூங்குறதுக்கோ வெளியே போயிடாதீங்க. உங்க டைரியோ நோட்டோ எடுத்து ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கணும், ஒரு 10 லட்சம் அப்படின்னா ஒரு மாசம் 1 லட்சம் ரூபா. அப்ப 1 லட்சம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஒரு 3,500 ரூபாய் வேணும். 3,500 ரூபாய் எடுக்கிறதுக்கு நீங்க யாரெல்லாம் பார்க்க போறோம், ப்ரியாரிட்டி என்ன, டூ லிஸ்ட் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. மண்டே ஒரு ஆபீஸ்ல யார் பிசினஸ் ஓனர் இருந்தீங்களோ அடுத்த 1/2 hour கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடும். சியோட்டம்.